ஒரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் போய் ஆதரவு கொடு, விசிக ஆதரவு கொடு, இந்த பிரஷர் பண்றீங்கல்ல, நீங்க நியாயமான இன்னொன்னு நீங்க வந்து விஜய் போனா கூட்டம் வந்துடும் ஒரு கதை நடந்துட்டே இருந்துச்சு. இப்ப 4 நாளா விஜய் வந்து பனையூருக்கும் ஆளுநர் மலைக்கு போயிட்டு தான் வராரு. ஒரு கூட்டம் இல்ல. விஜய் வந்து சொல்றேன் இல்லையா, நீங்க வேலையே செய்ய வேண்டாம், விஜய் 15 வருஷத்துக்கு சிஎம் இருப்பாரு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். விஜய் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அது மாத்தி விட்டு ஆப்வியஸ்லி விஜய் வந்து சொல்றேன் இல்லையா, நீங்க வேலையே செய்ய வேண்டாம், விஜய் 15 வருஷத்துக்கு சிஎம் இருப்பார். விஜய் என்ன தவறுகள் நடந்தாலும் பாருங்க, அவர் பழி ஒண்ணுமே இல்ல. விஜய் இந்த விக்டிம் கார்டை அவர் எப்படி பிளே பண்ணணும்னு தெரியும். இந்த விக்டிம் கார்டை பிளே பண்ணியே 15 வருஷத்துக்கு சிஎம் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இது நடக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒத்துக்கிட்டாரு? ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. திமுக எதிர்காலம் கிடைக்கும் போது பதவியை எடுத்துக்கிட்டாதான் உண்டு, அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிற மோட்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாளைக்கு ஆட்சி அமைஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் இப்ப செங்கோட்டை மூலியமாக சி வி சண்முகமோ இல்ல மற்றவர்களுக்கு ஒரு ஆசை காண்பிக்கப்படுகிறது. ஓகே, நீங்க வாங்க, 1/3 கட்சி தாவல் சட்டம் பொருந்தாத அளவிற்கு எம்எல்ஏக்கள் வாங்க, நாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் நடக்குமா? பட் நடந்தா என்ன பண்ணுவார் எடப்பாடி? தடுக்க முடியுமா? மறுபடியும் போய் உட்காந்து ரசார்ட் போய் உட்காருங்கப்பா, எனக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க அப்போசிஷனும் கிடையாது, நீங்க தேர்ட் சிங்கிள் பார்ட்டியா இருக்கீங்க. அப்ப அந்த கட்சிக்கு இந்த கட்சியை எப்படி கொண்டு போவதுங்கிற பெரிய ரிவோல்ட் நடக்குமா? ரிவோல்ட் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த கட்சி என்னவாக போகுது? தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக நாங்கள் 10 வருஷம் இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப அந்த கட்சியுடைய நீட்சி என்ன ஆகுது? நம்ம அந்த கட்சி வந்து என்னவாக மாறும்? பாராளுமன்ற தேர்தலில் என்னவாக ஆக போகிறது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக இதை எப்படி பார்க்கிறாங்க, பாஜக இதை எப்படி பயன்படுத்த முயற்சி பண்றாங்க? ஏன்னா பாஜக கணக்கு என்ன? நீங்க பாராளுமன்ற தேர்தல் 2029 நம்ம கணிசமான சீட்ஸ் வரும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இது விஜய் வந்து அதிகமான சீட்ஸ் எடுப்பாரா, இல்ல திமுக சீட்ஸ் எடுப்பாங்களா, இல்ல நம்ம சீட்ஸ் எடுப்போமா? பாஜக பெர்சன்டேஜ் மறுபடியும் 2.5% மாறிடுச்சு. அதிமுக பெர்சன்டேஜ் ஓவரால் பெர்சன்டேஜ்ங்கிறது இன்னைக்கு 20க்குள்ள மறுபடியும் மாறிடுச்சு. அப்படி இருக்கின்ற நேரத்துல நமக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. அதனால எடப்பாடி பழனிசாமி ஆசை காமிச்சாலும் சரி, காமிக்காலும் சரி, பரவாயில்ல, நான் வர்றேன், நான் இன்னும் இந்த மாதிரி பண்ணணும், நான் வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனடியாக நான் எடுத்துக்கிறேன், திமுக சப்போர்ட்டா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தீவிரமான இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உடல் மொழியாக இருக்கலாம், அவரை வந்து நம்ம பார்த்த விதம் நிச்சயமாக அவருக்கு தயாராக இருந்தார். திமுகவிற்கு மிக குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் குழப்பம் இருந்தது, வேண்டாம் இது வேண்டான்னு. பட் ஆனா எல்லோரும் சொல்ல ஏன் நம்ம செய்யக்கூடாது, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிச்சயமா ஸ்டாலினுக்கு வந்து போயிருக்கலாம். அதனாலதான் வந்து எம்எல்ஏக்கள் நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லி யாரும் போக வேண்டாம் சொல்லி சொல்றாரு. எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால அதை கம்ப்ளீட்லி ரூல் அவுட் பண்ணிட முடியாது. இதற்கான முயற்சிகள் நடந்தது. பட் சம்பவம் இல்ல வேண்டாம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க அதே நேரத்துல இப்போ நீங்க இந்த 3 கம்யூனிஸ்ட் சரி, விசிக இவங்க வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் வேணா ஓகே, காங்கிரஸ் பெருசா கேட்காம எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தா வந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்திருக்கிறதுலயும் திமுக ரோல் சின்னதா இருக்கும். சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க சொல்லிருப்பாரு ஸ்டாலின். அவருக்கு அந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத தாண்டி மேபி கேட்டிருந்தாங்கன்னா போங்க, வேற என்ன பண்றதோ சொல்லிருப்பாரு அவரு. ஓகே சார், அதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப காங்கிரஸ் வந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. அவங்களுக்கு பிஃபோர் எலெக்ஷனே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அது நமக்கு தெரியும். ஆனா இவங்க 3 கட்சிகளும் வந்து டிஎம்கேவோட ப்ராப்ளங்கள் இருந்தா கூட க்ளோஸா இன்டாக்டா தான் இருந்தாங்க. சோ இப்ப ஸ்டாலினே அவங்கள அனுப்பி கொஞ்ச நாளைக்கு ஆட்சி நடக்கட்டும் அப்படிங்கிற மோடுக்கு அவரே அவங்கள புஷ் பண்ணிருப்பாங்களோ, இல்லாட்டி அந்த பால் ஸ்டாலினை நோக்கி வந்து ஒரு மாதிரி பிரஷர் கொடுக்குதுங்கிறதுக்காக ஒரு டிசிஷனை இதை எடுத்திருப்பாங்களா? இல்லைங்க, அனுப்பி இருப்பாருங்கிறத விட இன்னொரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. அதான் நம்ம ரெடியா இல்ல யாருமே சொல்லும் போது டிவிக்கு பத்தி நமக்கு தெரியாது. பட் திமுக அதிமுக நமக்கு தெரியும் எத்தனை கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணாங்க தெரியும். இப்ப உடனடியாக மறுதேர்தல் நீங்க போலாம், 6 மாசத்துல கூட மறுதேர்தல் போலாம். கொஞ்ச நாள் பிரசிடன்ட் ரூல் நடக்கலாம், அதுலயும் சிக்கல். ஏன்னா அந்த தீர்மானங்கள்ல போட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கறதே நமக்கு உறுதியா இருக்கு திமுக சைடு. அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி போகக்கூடாது, மறுதேர்தல் போகக்கூடாது. அப்ப நமக்கு ஆப்ஷன் என்ன? விஜய் யாராவது சப்போர்ட் பண்ணணும். அப்ப ஸ்டாலின் அவர்கள் ஓகே, என்கிட்ட வந்திருக்கீங்க, நம்ம மரியாதை பேசிருக்கோம், நெகோசியேஷன்ஸ் போகுது, சரி ஓகே, உங்க முடிவு என்னவோ நீங்க எடுத்துக்கங்க, உங்களோட கட்சி சார்ந்த முடிவு என்னவோ நீங்க என்ன பெருசா கன்சல்ட் பண்ண வேண்டாம். ஐஎம்எலுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. ஐஎம்எல் இல்ல வேண்டாம், நாங்க போக மாட்டோம், நாங்க என்னவா இருந்தாலும் திமுக தான் இருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் விசிகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஸ்டாலினுடைய முழு சம்மதம், நான் சொல்றது அவர் தான், நீங்க போங்கப்பா, நீங்களே போங்கப்பா, அந்த குஷன் அடையும். ஒரு முழு சம்மதம் இல்லாமல் இது நடந்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால அவருக்கும் ரோல் இருந்து பார்க்கலாம், நம்ம ஆட்சி நடக்கணும். சொல்ல போனா இப்ப ஓட்டு போட்ட மக்களே பொதுவான ஒரு இடத்துக்கு இங்க வர்றாங்க. தயவு செய்து விஜயாட்சியை பார்த்த பிறகு மக்கள் மதிப்பீடு கொடுக்கட்டும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் 2-3 நாட்கள்ல நடந்த விஜய் கட்சியினர்களே செய்யற விஷயங்கள், என்னென்ன கலைவரங்கள் செய்யறாங்க, அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். பட் அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
இன்னும் சொல்ல போனா இவங்க என்னென்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம என்ன நிறைய பேசியிருக்கோம். ஒரு ஆட்டோ டிரைவர் நான் சொல்லிருக்கேன், அந்த ஆட்டோ டிரைவர் குறித்து நான் எத்தனையோ வீடியோ முன்னாடி பேசியிருக்கேன். அதெல்லாம் யாரும் பார்க்கல போல இருக்கு. 10 வரல ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. இப்ப நெட் கேஷ்ல கார் எடுத்திருக்காரு. ஒரு ஆட்டோ டிரைவர் எங்க நல்லா கதறி இருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு அந்த நேரத்துல தெரியாம போயிடுச்சு. அதே நேரத்துல நம்ம சேனல்ல வேற சேனல்ல பேசணும். நீங்க வந்து எந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் இந்த ஒரு விமன் அலிகேஷன்ல ஈடுபட்டாரோ அவருடைய பொண்ணை தான் இங்க நிப்பாட்டிருக்காரு. அதையும் நம்ம பேசணும். நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். பட் அன்னைக்கெல்லாம் தெரியாம இன்னைக்கு ஏதோ டிஎம்கே மீடியா இன்னைக்குதான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க எல்லாம் குதிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இவங்க வந்து தேவைக்கு பெரிய பொருட்டா எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் பெரிய பொருட்டா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் திமுக ஒரு தவறு பண்றாங்க. திமுக ஒரு சப்ஸ் தவறு பண்றாங்க. இது இன்ஸ்டாகிராம்னால விஜய் ஜெயிச்சிட்டாரு, ஜென்சி கிறிஸ்டல் ஜெயிச்சிட்டாரு. இல்ல, அது ஒரு காரணம் தான். எனக்கு சொல்றதுல அது ஒரு காரணம் தான். உங்க மேல என்ன தவறுகள் நீங்க யோசிங்க. உங்க மேல என்ன பிரச்சனை? அதிமுக மக்கள் ஏன் வெறுத்தாங்க, திமுக மக்கள் ஏன் வெறுத்தாங்க? ஒரு அனலிஸ்டா ஒரு பத்திரிகையாளர் நம்ம யோசிக்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி திமுக கேம்புக்குள்ள அந்த யோசனை பெருசா போயிருக்கான்னு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. இன்னுமே சோசியல் மீடியால இருக்கிறவங்க இதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஓகே, இதை வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் காரணம்ங்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ஒரு 6 மாசம் மூடி வச்சிருங்க. இன்ஸ்டாகிராம தாண்டி விஜய் போயிருக்காங்க. அதை புரிஞ்சுக்க. ஏன் சிம்பிளா டிவி மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டாரு. வயசான பாட்டிகள்லாம் விஜய்னு போடுறாங்க. அவங்க ஒண்ணு இன்ஸ்டாகிராம பார்த்து போடலாம். அவங்களுக்கே ப்ரீசெட்டா மைண்ட் செட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சிம்பிளான சொல்றேன். ஒரு சிம்பிளான உதாரணம். காலையில நீங்க வந்து தபால் வாக்கள் எண்ணும் பொழுது விஜய் லீடிங்ல போறாரு. ஏன்? அரசு ஊழியர்கள் உங்களை கைவிட்டாங்க. ஏன்? அதை நீங்க ஏன் யோசிக்கல? அரசு ஊழியர்கள் திமுக கைவிட்டு, அதிமுக கைவிட்டு, தனக்காக நிற்காத, தனக்காக பேசாத விஜயை போய் அவங்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அரசு ஊழியர்கள் உங்களுடைய காலமாக நீங்க கலைஞர் ஆட்சி எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, இப்ப அரசு ஊழியர்கள் வாக்கு, போலீஸ்காரங்க வாக்கு எப்பயுமே திமுக நம்ம எழுதிப்பட்ட வச்ச வாக்குப்பா. சில நேரங்கள்ல அதிமுக ஆட்சி செல்லாத ஓட்டா கூட மாத்துவாங்க. டக்கு இங்க் எல்லாம் கொட்டி விட்டு இல்ல 2 பேர் 2 குத்தி அப்படி மாத்தி விடுவாங்களே தவிர அவங்க என்னைக்குமே அதிமுக பக்கம் போக மாட்டாங்க, வேற கட்சிகள் பக்கம் போட்டாங்க. திமுக அப்போ ஒரு ஓட் பேஸ், ஒரு ஓட் பேங்க் உங்களோட நகர்ந்து போயிருக்கு. அதற்கு என்ன காரணம்? அரசு ஊழியர்கள் நீங்க நடத்திய விதமா, நீங்க செவிலியர்கள் நீங்க நடத்திய விதமா, காவல்துறை செய்த அராஜகங்களா, நீங்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதா, நீங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை நடத்திய விதமா, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ண மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னைக்கு பண்ணுவாங்கிறது தெரியல. அப்ப இன்னைக்கும் வந்து விஜய் இப்படி ஜெயிச்சாரா, விஜய் அப்படி ஜெயிச்சாரா, விஜய் இதனால ஜெயிச்சாரா அப்படிங்கிறத விட உண்மையில் சுய பரிசோதனை என்பதை திமுக செய்யணும். அப்படி செஞ்சாதான் நீங்க உண்மையிலேயே அடுத்தடுத்த வருடங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தே தேவைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ல இருந்து ஒரு இஷ்டத்துக்கு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதை குறித்தும் ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வராது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி வெறும் தகவலாவே வந்துட்டு இருக்கும். இந்த 2 நாள் அவ்வளவு கலைபுரங்கள் நடந்துட்டு இருக்கு. தேவைக்கு சார்பில இருந்து அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரல. நம்ம தான் ஆட்சி அமைப்போம், கவலைப்படாதீங்கன்னு தொண்டர்களுக்கு எதுவும் உற்சாகப்படுத்தல. யாரு கூட பேச்சுவார்த்தையை நடத்துறோம் அதையும் எதுவுமே சொல்லல. ஈவன் விஜயும் வந்து எந்த தலைவர்கள்ட்டையும் போய் ஆதரவு நேரடியா போய் கேட்கல. இது எப்படி விஜய நம்பி எப்படி இவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சிகள் போய் நிக்கிறாங்க? இது ஒர்க் அவுட் ஆகுமா அடுத்தடுத்த நாட்கள்ல? இல்ல, நான் சொல்றேன் இல்லையா, நான் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு இவங்களுக்கு. நம்ம இது பாஜக உள்ள வந்துரும், இல்ல வந்து மக்களோட தீர்ப்பு நம்ம மதிக்க நம்மளே ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறோம். ஆளுநர் ஏன் கூப்பிட மாட்டாரு பேட்டி கொடுக்குறோம். அப்ப நம்மளோட சப்போர்ட் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரஷர் மட்டும்தான். நீங்க ப்ரையாரிட்டி பிரஷரா இல்ல உண்மையில எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காங்கன்னா ப்ரையாரிட்டி பிரஷர் மட்டும்தான். அந்த பிரஷர்ல மட்டும் தான் நடந்துக்கிறாங்க. நீங்க இது தொடர்ச்சியா நடக்கும். பிடிக்காத கல்யாணம் தான், நிச்சயமா பிடிக்காத கல்யாணம் தான். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதற்கு முன்னாடி அதாவது விஜய் கட்சியில இருக்கும் போதே நீங்க திருமாவளவர்கள் விஜய் கூட ஏதோ பிறந்தநாள் வாழ்த்து ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணார். அந்த நேரத்திலேயே விஜய்கிட்ட பேச அவரால ஜான் ஆரோக்கியசாமியும் மத்தவங்களும் நான் டிசைட் பண்றோம் யாரு கூட விஜய் பேசணும் பேசக்கூடாதுங்கிறதையே ஜான் ஆரோக்கியசாமி டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு இருக்கிற சிக்கல் எனக்கு தெரியுமா, நீங்க ஒரு அரசுன்னு வந்த பிறகு டிரான்ஸ்பரன்சி நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். டிரான்ஸ்பரண்டா இந்த கவர்மெண்ட் என்னப்பா நடக்குது, நம்ம ரூமர்ஸே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, இன்ஸ்டாகிராம்ல வர ஸ்டோரிஸ் நம்பி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, போற ரீல்ஸ் நம்பி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வெளிப்படையாக சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அரசாக நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது நடக்குமாங்கிறது பெரிய டேஞ்சராவே நமக்கு தெரியும். நம்ம அதுதான் சிக்கல். என்ன நடக்குது உங்க அரசாட்சிக்குள்ள, நீங்க சில விஷயங்கள் ரகசியமா பண்ணலாம், அது ஓகே. எல்லாமே நாங்க ரகசியமா தான் பண்ணுவோம். எதற்குமே நாங்க இன்னுமே உங்க பிரஸ் உங்க வாசலே காத்து கிடக்குறாங்க. ஆனா அந்த பிரஸ்ஸை பார்த்து இதாங்க நடக்குது அப்படிங்கிற அப்டேட் கூட கொடுக்க மாட்டோம். இது ஏன்னா இந்த நேரத்துல நீங்க கட்சி கிடையாது, ஒரு கவர்மெண்டா நாங்க ஃபார்ம் பண்ண மாட்டோமா? இல்ல, ஏற்கனவே விஜய ரொம்ப குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆளு. குழந்தைங்க நிறைய அழுறா, விஜய் சிஎம் ஆக்க விட மாட்டேங்காங்கன்னு அழுற மாதிரியான வீடியோஸ் பார்க்க முடியுது.
அப்படி உள்ள ஒரு கட்சி எவ்வளவு பொறுப்பா நம்பிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? அட்லீஸ்ட் என்ன நடக்குங்கிறதையாவது டிரான்ஸ்பரண்டா தெரியணும். ஏன்னா விஜய்க்குள்ள ஓட்டு போட்டவங்க யாருக்கும் அரசியலே தெரியாது. அவங்க இதுக்கும் திமுக தான் காரணம், இல்ல யாரையோ பிடிச்சு கடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இல்ல இந்த பிஹேவியர் எவ்வளவு பெரிய கிரைசிஸ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரும் நாட்கள்ல? கண்டிப்பா இருக்குங்க. நீங்க இப்பொழுதே எல்லாரும் 2 விஷயம் கேட்கிறாங்க. நீங்க எப்படி ஜனநாயகன் பட பிரச்சனை மற்ற பிரச்சனைகளுக்கு உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கும் ஆளுநருக்கு நாங்க தான் குரல் கொடுக்கிறோம். நீங்க பேச மறுக்கிறீங்க. உங்களுக்கு பேசுறது சிக்கல் இருக்கா? உங்க சார்பா யாரையாவது கூட பேச சொல்லுங்க. ஆமா, ஆளுநர் செய்வது தவறு, நாங்கள் அதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் அப்படின்னு நீங்க பேசுறோம். அதை பேச தவறுது. நீங்க பிஎம்ஸ்ரீ திட்டம் கழுத்து மேல தொங்கிட்டு இருக்கு. பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்து தமிழ்நாட்டோட என்ன கையெழுத்து போடுறியா போடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது குறித்து விஜய் இப்ப என்ன யோசிப்பார்? விஜய் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பார்? விஜய் சரின்னு சொல்லுவாரு. அதிமுக பாரம்பரியத்தை வந்து செங்கோட்டையன் ஓகேன்னு அவர்கிட்ட ஓகேன்னு சொன்னா அவர் ஓகேன்னு கேட்பாரா? இல்ல ஜான் ஆர்கிசாமி இல்ல சார் நம்ம கூட அது பாஜக எதிர்த்து நம்ம நிக்க போறோம் அப்படி சொன்னா அதை கேட்பாரா? விஜய் சுயமாக என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. இன்னொன்னு, அக்சசிபிலிட்டி ஒரு பெரிய சிக்கல். நமக்கு வந்து விஜய நாளைக்கு வரக்கூடிய தலைமைச் செயலாளர்ல இருந்து துறை செயலாளர்கள் இருந்து மற்றவர்கள் எல்லாம் ஓவர் த போன் இல்ல வந்து ஏதோ ஒரு லைன் மூலியமா விஜய டக்குனு பிடிக்க முடியுமா? இல்ல சார் விஜய்ங்கிற ஒரு அதிகாரத்தை பிடிப்பதற்கு நீங்க கீழே ஒரு 4 பேர் நிற்பாங்க சார், அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா விஜய் போய் கவுதடி எழுப்புவாங்க அப்படின்னு நிலை வந்துருமா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்க ஒரு பக்கம் நீ நிறைய வீடியோஸ் எல்லாம் போடலாம். விஜய் ரொம்ப சிம்பிளான மனிதர், அவரே அவரோட தூக்கிட்டு வராரு, அவரே கார்ல இறங்குறாரு, அவரே நடந்து போறாரு, இப்பெல்லாம் நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போடலாம். ஆனா ஒரு மக்களாக எதிர்பார்ப்பது ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அணுகக்கூடிய இடத்தில் விஜய் இருக்க வேண்டும். 24/7 எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நேரத்திற்கு விஜய்ங்கிற நபர் நடுராத்திரி 11 மணிக்கு வந்து நிக்கணும், நடுராத்திரி விடிகால 1 மணிக்கு வந்து நிக்கணும், ஒரு வெள்ளம் வந்துருச்சு ஒரு புயல் வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல நிக்கணும்னு மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அதை இவர் பூர்த்தி செய்வாரா? இன்னொன்னு, நீங்க வந்து விஜய் போன கூட்டம் வந்துடும் ஒரு கதை நடந்துட்டே இருந்துச்சு. இப்ப 4 நாளா விஜய் வந்து பனையூருக்கும் ஆளுநர் மலைக்கு போயிட்டு தான் வராரு. ஒரு கூட்டம் இல்ல, ஏன்னு தெரியல. அப்ப இதெல்லாம் யாரும் செட் பண்றதுக்கு பிஸியானது சொல்லல போல இருக்கு. தம்பி எல்லாம் வந்துருங்கப்பா, ஆளுநர் மாளிகை எதிர்த்து முன்னாடி வந்து நின்று தளபதியை பார்க்கலாம் சொல்லலையாங்கிறது தெரியல நமக்கு. அப்ப இந்த கதை இங்கிறது முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப விஜய் போனா கூட்டம் வருங்கிற கதை முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப விஜய் எல்லா இடங்களுக்கும் போகணும், இறங்கணும், இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல நிர்வாக ரீதியாக விஜய் அணுக முடியுமா? நாளைக்கு ஒரு டிஜிபி டக்குன்னு அணுகணும்னு நினைக்கிறாரு. நாளைக்கு வந்து ஐஏஎஸ் ஆபீசர் சில பேர் துறை சார்ந்து சில ஐஏஎஸ் ஆபீசர் அணுகணும்னு நினைக்கிறாங்க. இல்ல வேறு சில முதல்வர்கள் வேறு மாநில முதல்வர்கள் அணுகணும்னு நினைக்கிறாங்க. வேறு நாட்டினர் சில பேர் அணுகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாவற்றும் கீழே ஒருத்தர் இருப்பா சார், அவருக்கு போன் பண்ணாதான் சார் விஜய் கண்டுபிடிச்சு நீங்க பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்? நீங்க ஒரு செக்ரட்டரி கூட டேரக்டா பேச முடியும். இதெல்லாம் தெரியல நமக்கு வந்து இந்த மாதிரியான காட்சிகள். ஏன்னா ஒரு வெளிப்படைத்தன்மைங்கிறது இல்ல. விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரு. இன்னுமே பிரஸ் நான் இப்ப சொல்றேன், நீங்க மோடி அவர்கள் மாதிரி நான் அட்லீஸ்ட் ஒன் வே கம்யூனிகேஷன் பண்ணுவேன். நீங்க எனக்குமே அதான், அட்லீஸ்ட் நீ பிரஸ் பார்க்கலனாலும் ஒன் வே கம்யூனிகேஷனையாவது வை அப்படிங்கிறது தான். எந்த அதுதான் பண்ணணும். நாளைக்கு வந்து நீங்க மக்கள்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணணும்னா நீங்க ஒன் வே கம்யூனிகேஷனாவது நீங்க பண்ணணும். இல்ல எங்களுக்கு ஏதாவது இவர் பேசுவாருன்னாலும் நீங்க உருவாக்கணும். ஆனாலும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அது கட்சி இருக்கே தவிர நீங்க அது கூட இல்லாத நிலையில இது ஒரு அக்சசிபிலிட்டி குறித்த இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சி குறித்த வெளிப்படைத்தன்மை குறித்த பிரச்சனை இருக்கிறது. இதெல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போகின்றார்? விஜய் எப்படி சரி செய்ய போகின்றார்? இனிமே யாராவது ஆலோசகர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்க போய் கேட்டுக்கலாம். அவங்களும் பேசுவாங்களா? அதை பேச மாட்டாங்க. அவங்களும் விஜய்கிட்ட அனுமதி கேட்பாங்க. ஏன்னா புஷியானந்த் வந்து ஒரு கட்சி நடத்தும் போது எதா இருந்தாலும் தலைவர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லலாம். இப்ப நீ புஷியானந்த் அமைச்சரான பிறகு அமைச்சரவை ரீதியாக உங்களுடைய துறையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறீங்கன்னா தளபதி செல்வாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க தளபதிக்காக காத்துட்டு இருக்கவங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க முடிவுகளை எடுத்துட்டு இந்த முடிவுகள்கிட்ட நாங்க தளபதி கலந்து ஆலோசிப்போம் நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அன்பு மகேஷ் பொய்யாமொழியோ இல்ல வந்து தங்கம் தந்தரசோ இல்ல ஏவ வேணுவோ இதுதான் முடிவு. இந்த முடிவை நாங்க தளபதியில சொல்லிருக்கோம். நான் சொன்னது ஸ்டாலின் தளபதி, அந்த தளபதியில சொல்லியிருக்கோம். அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு இல்ல செய்வார் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க தளபதியில தாங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிடவே முடியாது. அப்ப அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்த அமைச்சரவை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா தளபதி முடிவெடுப்பாரா? இல்ல, தளபதிக்காக வேற யாராவது முடிவெடுத்து சொல்லுவார், சார் இப்படிதான் சார் இந்த அரசாங்கம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவார். அது நமக்கு சிக்கலாகவும் பயமாகவும் இருக்கிறது. அது ஒரு டேஞ்சரா தான் இருக்கு. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெயலலிதா அவர்கள் இன்அக்சசிபிலிட்டியா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அலிகேஷனாவே தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதை நமக்கு தெரியவும் செஞ்சது. அட்லீஸ்ட் அவங்களாவது சென்டர் ஆஃப் த சிட்டிலயாவது இருந்தாங்க. இப்ப இவர் வந்து நீலாங்கரையில இருக்கிறாரு. இது வந்து அது உண்மையிலே பிரச்சனையா இல்ல அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம பாக்கணுமா? இல்லங்க, பிரச்சனை தாங்க, கண்டிப்பா பிரச்சனை தாங்க. நம்ம ஒண்ணு ஆபீஸே வந்து நான் இருக்கும்போது சொன்னேன், பனையூர்ல ஆபீஸை வைக்காதீங்க, சென்டர் ஆஃப் த சிட்டி வைங்க. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு போறதுக்கே பெருசா கஷ்டப்படுறாங்க. நீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்ன அவங்க எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணணும்னு நினைச்சாங்க. இப்போ வந்து முதலமைச்சர் இல்ல நான் வந்து மினிஸ்டர்ஸோட சேர்ந்து குறிஞ்சிலத்துல தங்கிடுவேன்னு கூட சொல்லலாம். ஆனா சொல்லுவாரா தெரியல. இல்ல நான் நீலாங்கரை தான். ஏன்னா பிரச்சாரத்தின் நேரத்திலேயே அவர் வந்து நம்ம வீட்டுக்கு போய் நான் தூங்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு.
அவர் நான் நீலாங்கரைக்கு தான் போவேன்னு சொல்லி போறாரு. அது பவர் சென்டர் அது மாறிடுச்சு. பனையூருக்கு வர்றதே கூட இப்ப 2 நாளா தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா கட்சியில நம்ம போய் டிஸ்கஷன் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் பனையூருக்கு வராரு. இதுக்கப்புறம் ரெகுலரா இப்ப சிஎம் வந்து அறிவாலயத்துக்கு வருவாரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு வருவாரு. அதே மாதிரி இவங்க வருவாரானே பெரிய கேள்வி நமக்கு தெரியாது. இல்ல எல்லா டிஸ்கஷனும் முடிஞ்சு எப்படி விஜய பார்க்க முடியும், எங்க இருப்பாரு அவரு? பெரிய கேள்விதாங்க. அதான் சொல்றேன். நீங்க எங்க இருப்பாரு, அவர் எல்லா நேரத்தையும் பார்க்க முடியுமா அப்படிங்கறத பெரிய கேள்விதான். சிஎம் ஆபீஸ்ல பார்க்கலாம், இல்ல வந்து நீங்க நீலாங்கரை வீட்டுல போய் பார்க்கலாம். எல்லோருக்கும் அக்சசிபிலிட்டி முதல்ல இருக்குமா நீலாங்கரை? எல்லாருக்கும் இல்ல பனையூர் அக்சசிபிலிட்டி இருக்குமா? இல்ல வந்து பட்டினப்பாக்கம் அந்த வீடு அக்சசிபிலிட்டி இருக்குமா? நமக்கு தெரியல. நிறைய கேள்விகள் இருக்கு. விஜய் அவ சொல்லல, இன்னும் நிறைய வெளிப்படைத்தன்மை வேண்டும். தன்னை மோர் அக்சசிபிளா மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. யாரும் எந்த நேரத்துல மணிக்கிழமை சொன்னாரு, நீங்க எம்எல்ஏக்கெல்லாம் யாரும் எம்எல்ஏ தாண்டி சிஎம்ஏ ஆயிட்டாரு. இப்ப சிஎம் பார்க்கறதுக்கு எத்தனை அதிகாரிகள், நீங்க வந்து எத்தனை செக்ரட்டரிஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தன்னை மோர் அக்சசிபிளா மாத்த வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறது. விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறவங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருக்காங்க, விஜய் வந்து பாஜகவை வந்து எந்த இடத்துலயும் ஆதரிக்கலாம், அதனாலதான் பாஜக இல்லாத அணி வேணுங்கிறதுல கான்சியஸா இருக்காரு. காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாரு, டிஎம்கே அலைன்ஸ்ல உள்ள செக்யூலர் பார்ட்டிஸ் எல்லாம் அவரு அழைக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அவரு அதே ஆங்கிள் பாஜகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே கூடாதுங்கிறதையும் ரொம்ப கான்சியஸா இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கவர்னரை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு இந்த போராட்டத்தை வரவேற்கணும், இல்ல ஒரு 2 தொண்டர்களை அனுப்பணும், இல்ல யாரோ ஒரு மூத்த நிர்வாகிகளை அனுப்பிச்சிருக்கலாம். கிறிஸ்தோடங்கர், செல்வ பெருந்தகை பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துக்கு. இப்படி எதுவுமே பண்ணல. அவரோட பிஜேபி எதிர்ப்பு வரும் நாட்கள்ல எப்படி இருக்கும்? இந்த கட்சிகள் பிஜேபியை தீவிரமா எதிர்த்தா அது விஜய்க்கு என்ன மாதிரியான பிரஷரா அமையும்? கண்டிப்பா பிரஷரா தாங்க அமையும். இன்னும் சொல்ல போனா பிஜேபி ரொம்ப நம்ம அடிக்க வேண்டாம்னு சொல்லியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா நான் வந்து உள்ள இருக்கும் போது தேர்தல் ஆணையத்துல பதிவு வந்து முடியல. நான் வந்து 2-3 இடத்துல பாஜக விமர்சி பேசுறேன். நான் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிற இல்ல பிரதர் பண்ணாதீங்க, நமக்கு தேர்தல் ஆணையத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் முடியட்டும். நான் சொன்னேன், தேர்தல் ஆணையத்துல ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாஜக குழப்பம் ஏற்படுத்தினாங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்றதா ஒரு கட்சியோட சரியான நிலைப்பாடாக இருக்குமே தவிர நிர்வாகம் வரை மறைவாக அதை வச்சு நம்ம அது மாதிரிதான் உம்முட இருக்கணும், ஜம்மு இருக்கணும், அந்த மாதிரி நீங்க அமைதியாவே இருக்கணும், பாஜக எதிர்த்து கூடாது. இன்னைக்கு இந்த சிபிஐ வழக்கு கத்தி மாதிரி மேல தொங்கிட்டு இருக்கு. விஜய் சிஎம் ஆயிட்டார், பட் ஸ்டில் சிபிஐ வழக்கு கத்தி மேல தொங்கிட்டு தானே இருக்கு. அப்ப அதை எதிர்த்து நீங்க நல்லா யோசிப்பாங்க. செப்டம்பர் 27 பிறகு பாஜக விமர்சிக்கிறது குறைச்சிட்டாங்க ஃபுல்லா. ஒரே ஒரு இடம் கடைசியாக நடந்த இந்த கடைசி கூட்டத்தில் மட்டும் தான் பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறத தவிர விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். அது தொடரும். பாஜக எடுத்து பேச வேண்டாம், எதுக்குப்பா பேசணும்? கவர்னர்ட்ட போய் நம்ம சாப்பிட்டா எப்படி டீல் பண்ணாம அப்படி டீல் பண்ணுவோம். நீங்க நேத்து என்ன சொன்னா, கோர்ட்டுக்கு போயிடும்னு சொல்லி சொன்னா, கோர்ட்டுக்கு போல ஏன் போல? கோர்ட்டுக்கு போயிருக்கணும் இல்லைங்க. நீங்க ஒரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் போய் ஆதரவு கொடு, பிசி கடை ஆதரவு கொடு, இந்த பிரஷர் பண்றீங்கல்ல. நீங்க நியாயமா அப்படி கோர்ட்டுக்கு போறேன் சார், ஆன்லைன்ல கூப்பிட மாட்டேங்கிறாரு, அவரு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணுவானா பண்ண மாட்டாங்கிற அவர் டிசைட் பண்ணலாம். அது பண்ணு தப்புங்க. நான் சிங்கிள் மெஜாரிட்டி லார்ஜஸ்ட் பார்ட்டியே கூப்பிடல, பொம்மை வழக்கு இருக்கு, அந்த வழக்கு போயிருக்கணும். ஏன் போல? பாஜக எதிர்த்து நாங்கள் போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜய் நகர்றாரு. அப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு தான் சொல்றேன், ஐயா பாஜக கொண்டு வர திட்டங்களை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் போக வேண்டாம். தனக்கு உண்டான பிரச்சனை என்ன சொல்லப்போனா தமிழ்நாட்டு, நான் இப்படி கூட சொல்ல, தனக்கு உண்டான பிரச்சனை, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உண்டான பிரச்சனைக்கே அவர் வந்து எதற்கும் போக மாட்டேங்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் யார்? மக்களின் பிரதிநிதி. அப்ப மக்களோட பிரச்சனை தானே அது. அந்த மக்களோட பிரச்சனைக்கு நான் எந்த எல்லைக்கும் போகல, வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், எதுவும் பேச மாட்டேன் அப்படிங்கிறது நிச்சயமாக தவறான அரசியல் தான். பாஜகவுடைய திட்டங்களை இவர் எப்படி தடுப்பார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அவர் தடுக்க மறுக்கும் பொழுது திமுக இல்ல மற்ற கட்சிகள் இன்னும் கொடூரமா தாக்குவாங்க. என்ன இவனுக்கு பெரிய அடிமையா இருக்காரு அப்படிங்கிற வார்த்தை பதத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் மீறி விஜய் சரியாக செயல்படுகிறாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் செய்யணும். பிரச்சார நேரத்துல விஜய் கொடுத்த வாக்குறுதிகள்ங்கிறது அளவில்லாதது. மாசத்துக்கு 2500, பிறந்த குழந்தைங்களுக்கு 1 சவரன் மோதிரம், கல்யாணத்துக்கு தங்கம், அது போக 6 சிலிண்டர்னு இப்படி ஒரு அன்லிமிட்டடா வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. ஜெயிப்போம் நினைச்சு கொடுத்தாரா இல்ல ஜெயிக்க மாட்டோம் நம்பிக்கையில கொடுத்தாரான்னு தெரியல. இப்ப அதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஏதாவது விஷயங்களா? முதல் கையெழுத்து சில பேர் சொல்றாங்க, அந்த அனைத்து பேருந்துகளிலும் இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு அப்படிங்கறத போடுவாருன்னு சொல்லி சொல்றாங்க. மற்றபடி மற்ற ஸ்கீம்ஸ் எடுத்து ஆக்சுவலி இதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளோட போக்குவரத்து துறை எப்படி செயல்படுறது சிம்பிளா சொல்லவா? கலெக்ஷன் எடுத்துட்டு வருவாங்க, ஒரு பேங்க்ல போய் வைப்பாங்க, இந்த கலெக்ஷன் அடுத்த பேங்குக்கு போவாங்க, சார் கடன் கொடுங்க சார், இன்னைக்கு ஏன்னா நீங்க டெய்லி வேஜஸ் போடணும், நீங்க வந்து இவங்களுக்கு வந்து படி கொடுக்கணும், டிரைவர் பேட்டா கண்டக்டர் பேட்டா, அதுக்கு போய் கடன் வாங்குவாங்க. நாளைக்கு போவாங்க, இந்த கலெக்ஷன் கொண்டு போய் எந்த பேங்க்ல நேற்று கடன் வாங்கணுமோ அந்த கடனை ஒரு பகுதி அடைப்பாங்க, இந்த பேங்க்ல போய் சார் கடன் கொடுங்க. இப்படித்தான் போக்குவரத்து துறை செயல்பட்டு இருக்கு. பல்லவனும் அடமானத்துல இருக்கு. இப்ப நீங்க எல்லா பேருந்தும் நீங்க நாளையில இருந்து பெண்களுக்கு இலவச
எப்ப ஏசி பஸ்ல திருச்சியில ஏறி கன்னியாகுமரியில போய் இறங்கியா, சென்னையில ஏறி கன்னியாகுமரியில போய் இறங்கியா, எந்த பஸ்ல வேணாலும் இப்போ பெண்ணு இருந்தாலே போதுமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட போவது யார் அப்படிங்கிற பெரிய கேள்வி வரும். ஒருவேளை முதல் கையெழுத்தாக இருந்தால் வேற எந்த ஒரு ஸ்கீமும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே 1000 ரூபாய் ஸ்கீம் இப்போ உடனே நான் மறுபடியும் சொல்றேன், நானே வந்து ப்ரெஷர் பண்ண 2500 ரூபாய் சார் நீங்க உடனே கொடுங்கன்னா யாரும் சொல்ல மேபி அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹனிமூன் பீரியட் விஜய் கொடுப்போம், அவர் அட்மினிஸ்ட்ரேஷனா பார்க்கணும், அது கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா எக்ஸிஸ்டிவ் ஸ்கீம்ஸ் கண்டினியூ பண்றதுல சிக்கல் ஏற்படும். ஓகேங்க, திமுக ஏற்கனவே 1,31,00,000 பேருக்கு மே மாசம் வரைக்கும் போட்டாங்க, பிரச்சனை இல்ல. ஜூன் 1ஆம் தேதி ஆனா மக்கள் அவங்க எல்லாம் யோசிப்பாங்க, என்ன அக்கௌண்ட் என்ன பணம் ஏறலையாப்பா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பொதுமக்கள். ஏன்னா இப்ப விஜயாட்சி வந்துச்சு ஏறலையா, இப்ப 2,500 ரூபாய் ஏறலாம் கேட்பாங்க. அப்ப 2,500 ரூபாய் இல்லாட்டி அட்லீஸ்ட் 1000 ரூபாய் ஏறலன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் கூட நீட்சி வேணுங்கிறது இல்லையா, அந்த நீட்சிக்கே வந்து பணம் என்பது தேவை. இன்னொரு பக்கம் வந்து டாஸ்மாக்ல நீங்க இவ்வளவு நாள் இப்படி நடந்துச்சுங்கிறது தெரியும். இவர் எல்லாத்தையுமே வந்து சுத்தமா நடத்த போறாரு, ரொம்ப தூய சக்தியா நடத்த போறாரு. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கும். நான் சொல்றேன் மறுபடியும், இந்த தாலிக்கு தங்கம், பிறந்த உடனே குழந்தைகளுக்கு மோதிரம், மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நாளைக்கு விஜய் மாமா பதவி ஏத்துட்டாருன்னா நாளைக்கு சாயந்தரம் பிறகுற குழந்தை எங்கேயும் மோதிரம்னு கேட்கும். பட் நான் அதை கேட்கல, ஒரு டைம் கொடுங்க, பாவம் தயவு செய்து ஒரு டைம் கொடுங்க. பட் ஆனா மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா இருக்காதா? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இவர் உருவாக்கி இருக்காரு. இருக்கு எல்லாருமே அதான் இப்ப எனக்கு எப்ப இது வரும் அந்த மாதிரிதான் கேக்குறாங்க. மெயினா சிலிண்டர் கேக்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இல்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து உண்மையிலேயே 6 சிலிண்டர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் உடனடியாக ஈரான் கிளம்பி போகணும். ஹார்மஸ் அணையில் இருக்க பிரச்சனைய நீர்வழியில இருக்க பிரச்சனை தீட்டாதான் நேரடியா போய் ட்ரம்ப்ட வந்து பேசி ஈரான் வந்து பேசினா இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ஜோக்கர் சொன்னாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம எந்த டயத்துல வாழ்றோம்னா எந்த ட்ரோல் எல்லாம் எப்ப ரியாலிட்டி வருங்கிற தெரியாத ஒரு டயத்துல வாழ்றோம். அதனால எல்லாமே மக்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால அந்த எதிர்பார்ப்புகளை விஜய் பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்கத்தான் செய்யும், பெரிய சவால் இருக்கத்தான் செய்யும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.